தண்டனை ஆண்டவனே. ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு உன்னை அவன் நினைச்சுட்டான்ப்பா. கை நீட்டி வாங்கின பணத்தையும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். சாட்சி அறுத்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒண்ணு அவன் மறந்துட்டானே. நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும். அதுக்காக தப்பா நான் கோர்ட்டுக்கு போறேன். நான் மேல சத்தியமா சொல்றேன், பணம் வாங்கல. எப்ப போய் சொல்ற? சண்முகன் உயிரோட இருக்க ஆண்டவன் என்ன பொழைக்க வச்சுட்டான். ஏன் தெரியுமா? கதிர்வேலுன்ற முருக பக்தனை வடிவேலுன்ற மோசம் பண்ண போறான். சமயத்துல போய் சாட்சி சொல்லி நீதியை நிலநாட்டணும்ன்றதுக்காக. என் தெய்வம் கோவணம் கட்டி குழந்தை உருவத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியடா. அழுபவர் கண்ணீரை முருகன் அன்பால் துடைக்கின்றார். தன்னை தொழுபவர் வாழ்வினிலே பிறவி துயரை தடுக்கின்றார்.